இலங்கையில் ஏற்பட்ட தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இலங்கை வாழ் தமிழர்கள் 103 பேர் தங்கும் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைத்து அவர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது. அதேபோல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பெத்திக்குப்பம் பகுதியில் உள்ள திறந்தவெளி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் 928 குடும்பங்களை சார்ந்த 2720 பேர் வாழ்ந்து வருகின்றனர். இதில் குறிப்பாக 300க்கும் மேற்பட்டோர் அரசு பதிவேடு இல்லாமலேயே வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு மாநில தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வரும் நிலையில் மத்திய அரசால் வழங்கப்படும் கேஸ் மானியம் ஆண்டுதோறும் 923 குடும்ப அட்டைதாரர்கள் பெற்று வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 23 குடும்ப அட்டைதாரர்களில் 110 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேஸ் மானியம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் புகார் தெரிவித்த நிலையில் வங்கிக் கணக்குகளில் ஓரிரு விளக்க எண்கள் மாறி மாற்றுந்தி கணக்குகளில் பணம் செலுத்தப்பட்டதாக பொறுப்பின்றி தகவல் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பலகட்ட கோரிக்கை மனுக்களுக்கு பிறகு செவிசாய்க்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து கும்மிடிப்பூண்டி வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. என் பேர் யுவராணி, இலங்கை அகதிகள் முகாம்லேருந்து பேசுகிறேன், கும்மிடிப்பூண்டி. இது எங்களுக்கு கேஸ் மானியம் தொகை வரல. 110 குடும்பத்துக்கு வராமல் தடைப்பட்டிருக்கு. மிச்ச குடும்பத்துக்கு வந்திருக்கு. அதான் போன மாதம்தான் அது கூட கிடச்சிச்சு. நிறைய உதவித்தொகைகள் எங்களுக்கு வர வர தடையாகுது. மகளிர் உரிமை தொகையும் சரி, வயசானவங்களுக்கு முதியோர் உதவித்தொகையும் சரி, கொஞ்சம் பேத்துக்கு வருது, கொஞ்சம் பேத்துக்கு வர மாட்டேங்குது. அது ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னு புரியல. இப்போ என்னன்னா, அதை கேட்டுட்டு தான் நாங்கள் தாசில்தார் அலுவலகத்தை முட்டு கேட்டோம். இந்த மாதத்துக்குள்ளே சரி பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் மஞ்சு. நான் இலங்கை தமிழர் முகாம் கும்மிடிப்பூண்டிலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு வர வேண்டிய மானியத் தொகை, சிலிண்டர் மானியம் சரிவர கிடைக்கல. இதில் 110 பேருக்கு வரவே இல்லை. அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஏற்கனவே நிறைய டைம் மனு கொடுத்துருக்கோம், ஏற்கனவே பேசியிருக்கோம், எவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல, சரிவர கிடைக்கல. ஏதோ முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அரசால் வழங்கப்படுற எங்களுக்கு உதவித்தொகை எங்களுக்கு தாமதமாக வருது. பாதி பேருக்கு வர்றதே கிடையாது. கேட்கும் பொழுது வரும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. நாங்களும் பல டைம் மனு கொடுத்துட்டோம், பல டைம் பேசிட்டோம், கேட்டோம். ஆனால் இதே பதில தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த மானிய காசு கிடைக்கணும், எங்களுக்கு அரசால் வழங்கப்படுற உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகையும் கிடைக்கிறது கிடையாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் இன்னைக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம். கேஸ் மானியம் 3ஆம் மாசம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுல எங்களுக்கு இன்னும் வரல. எங்களுக்கு இப்ப 11ஆம் மாசம் ஆயிருச்சு, இன்னும் வரல. 110 பேருக்கு வரல. மகளிர் உரிமை தொகையும் 2ஆம் மாசத்துல இருந்து வரல. புதுசா மகளிர் தொகைக்கு புதுசா நிறைய பேர் இருக்காங்க, கார்டுகள் இருக்கு, அவங்களுக்கும் வரல, அட்டைதாரர்களுக்கும் வரல. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் புதுசா வர வேண்டியவங்களுக்கு வருமானு எங்களுக்கு தெரியாது, பழைய ஆட்களுக்கு வேணா, விடுபட்டவங்களுக்கு வேணா நாங்க இனிமேல் நடவடிக்கை எடுத்து வர்றதுக்கு முயற்சி பண்றோம், அப்படி செய்யறாங்க.